மகா, நான் வாழ்க்கையில இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என் குழந்தை எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல மொத்தமா கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, வார்த்தையே இல்லை. மகா, என்னை மன்னிச்சிரு மகா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னங்க நீங்க இதையும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனி நாம எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்க போறோம். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நானும் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என் தங்கச்சின்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினது ஏன் தப்பு தான். அதனால தான் எம்புட்டு அவஸ்தையும் பட்டிருக்கேன். இனி எப்பவுமே அவளை நான் மதிக்கவே மாட்டேங்க. அவளுக்கு சரியான பதிலடி நான் கொடுக்கத்தான் போறேன். விடு மகா, நானும் அவளை மன்னிக்க போறதே இல்லை. இந்த 4 வருஷத்துல நம்ம பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையே விரக்தியாகி போய் நின்றுகிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் அவ ரொம்ப கஷ்டப்படுவா, ரொம்ப அனுபவிப்பா. ஜேம்ஸ் அவளை மன்னிக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ என்ன மகா சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தைதான் பாவம். அவ இத்தனை நாளும் பண்ண பாவத்திலேருந்து வெளியே வருவான்னு நானும் ஏங்கி காத்திருந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். ஆனா குழந்தையோட வாழ்க்கையை நினைச்சாதான் என்னமோ மாதிரி இருக்கு. அவளை நம்ம பிள்ளையா நாமளே வளர்த்துக்கலாங்க. ஜேம்ஸுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு நினைச்சா பண்ணி வைங்க. நான் எதுவும் சொல்லலை. ஆனா அவர் அதுக்கு சம்மதிக்கணும்ல. அம்மாவும் சொல்லிச்சு. கடைசியா போய் அவரும் அம்மாவும் போய் பேசி பார்த்தாங்களாம். ஆனா அவ மாறுற மாதிரியே தெரியல. இனி அவ தலை எழுத்து என்னமோ பண்ணிட்டு போறா அப்படின்னு சொன்னாங்கங்க. தேங்க்ஸ் மகா. என் தம்பியோட வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னு அம்மாக்கும் எனக்கும் அதிகமா பயம் இருக்கு. முந்தா நாள் அவன் குடிச்சிட்டு வந்து படுத்திருந்தானா. அவனை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லை. அவன் இது வரைக்கும் தண்ணினா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். ஆனா இப்போ அவன் இப்படி இருக்கிறத நினைச்சா மறுபடியும் அவன் எங்க இப்படியெல்லாம் அடிமையாயிருவானோன்னு பயமா இருக்கு மகா. என்னங்க சொல்றீங்க? ஜேம்ஸ் குடிச்சாரா? எனக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அவர் குடிப்பாராங்க? ஐயோ மகா, நீ வேற. எங்க வீட்டுல குடினாலே யாருக்கும் தெரியாது மகா. எங்க வீட்டுல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் யாருக்கும் இருந்ததில்லை. ஆனா அவன் விரக்தியில தான் இப்படி ஏதோ பண்ணியிருக்கான். முட்டாள்தனமா பண்ணியிருக்கான். அதை நினைச்சா எனக்கே கோபமா வருது. அவன் நார்மலா இருக்கட்டும், அப்புறம் போய் சத்தம் போடுவோன்னு விட்டுட்டேன். அண்ணனும் சொல்லி வருத்தப்பட்டான். இந்த ருக்கு திருந்துற மாதிரி இல்லடா, இனியும் அவளுக்காக அவன் எதிர்காலத்தை ஏன் வீணாக்கணும்னு சொல்றான். நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிங்க, கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நாமளும் பேசி பார்த்தாச்சு. அவ மாறுற மாதிரியும் தெரியல. அதுக்காக உங்க தம்பி வாழ்க்கைய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? அத்தை என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. என்னப்பா அப்படி பார்க்குற? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சொல்லுப்பா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா? எல்லைக்குட்டி, இந்த ரொமான்ஸ்லாம் எங்க கத்துக்கிறா? இதெல்லாம் உங்களுக்கு இப்படி தெரியும்? ஒரு டிஸ்டர்பும் இல்லை. இங்க பாரு, என்ன பெரிய பிள்ளையாட்டம் பேசிட்டு இருக்க? இல்லப்பா, எல்லாம் டிவியில தான் படம் பார்க்கும்போது அண்ணன் தான் சொல்றான், பட ரொமான்ஸ் பண்றாங்க, அம்மாவை லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னான் தெரியுமா? அதான் கேட்டேன். சாரிப்பா. ஏன் மம்மி? ஏமா? சொல்லுமா. உன்னை நான் மம்மின்னு சொல்ல மாட்டேன். சாரி. ஏமா? அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தியா? மடி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். என் தங்க குட்டியை, என் செல்லத்தை தூக்கி கொஞ்சிங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா எப்பவும் ஒன்று தான் கொஞ்சுவார். உனக்கு அப்புறம் தான் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோம். உனக்கு தூக்கம் வரலையா? தூக்கமே வர மாட்டேங்க தெரியுமா? அப்படியே கொன்று மூடி போட்டுருந்தனோ. ருக்கு மம்மி வந்து அப்படியே மரட்டிட்டு இருந்த மாடி இருந்துச்சு. அப்படியே என் சொல்லிட்டேன், இப்போ நம்ம பெரிய பார்ட்டி வைக்கணும்ப்பா. அப்பனா ருக்கு மம்மிக்கு இன்னும் கோவம் வரும். ஐயோ, நான் ஜான்சி பாப்பாவை கடத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சித்தப்பாட வந்து ஷாடி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? செல்லத்துக்கு 4 வருஷமா கொண்டாட முடியாத பிறந்த நாளை நாம செலிப்ரேட் பண்ணுவோம். பெரிய பார்ட்டியா வைப்போம், சரியா? இன்னும் ஒரு வாரத்துல பெரிய பார்ட்டி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஹாப்பியா கொண்டாடுவோம், சரியா? ஆனா ருக்கு மம்மிக்கு கோபம் வந்தாலும் சரி, கோபம் வராட்டாலும் சரி, அவ சித்தப்பா கிட்ட வந்தெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டா. நாம அப்படி நினைக்கிறதுன்னு தப்பு. அவ எதையோ பண்ணிட்டு போறா. இனி அவளை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேச வேண்டாம். நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ உனக்கு இன்னும் தங்கச்சி பாசம் இருக்குதோ? சொல்லு.
ஏய் உசுப்பேத்தி விடுறியா? அதெல்லாம் ஒரு பாசம் இல்ல. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா அது போதும். நீயும் தங்கச்சியும் சந்தோஷமா இருக்கணும். ஏமா பாப்பா ருக்கம்மா மாடி வருவாளா இல்ல ஒண்ணு மாடி வருவாளா சொல்லு. பாப்பா அப்பா மாதிரி வருவா. ஜேம்ஸ் அப்பா மாதிரி பாப்பா இருப்பா. சரியா? அதுவும் சரிதான். பாப்பா அப்படியே ஜேம்ஸ் அப்பா மாதிரி தான் இருப்பா. செல்லத்துக்கு பனி அடிக்கும், நாம போய் இப்ப தூங்குவோம். எல்லாத்தையும் விடிய காலம் பேசிக்கலாம். பாப்பா உன்கிட்ட நிறைய பேசணும் தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு நீ அப்பாவை வந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்போ நிறைய உனக்கு பேசணும்ப்பா. நீ என்ன ரொம்ப தண்ணியாப்பா. ஓ அப்போ அப்பாவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது அப்படித்தானே? ஐயோ அம்மா அப்படி இல்லை. உனக்கு எப்பவுமே என்னை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்பா உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கோவத்தில் போச்சின்னு அண்ணன் சொன்னான். அதான் கேட்குறேன். அப்பா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாப்பா? என் செல்லத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் செல்லத்தை தவிர அப்புறம் அம்மாவை பிடிக்கும். வேற யாரையும் அம்பிட்டு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா என் செல்லத்தை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ காலையில ஜாக்சன் அண்ணன்ட்ட சொல்லி கொடுக்குறேன். அடியே வாளு, கேள்வியை நீயே கேட்டுட்டு பதில நீயே சொல்லுவியா? ஜாக்சனை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அக்காவா? அக்காவையும் சேர்த்துதான். உங்க 4 பேருமே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாப்பா எனக்கும் அண்ணனை ரொம்ப பிடிக்குது தெரியுமா? அக்காவையும் ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் இத்தனை நாளும் பிடிஞ்சிருந்தமே நினைச்சா கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனி என் செல்லக்குட்டிக்கு வாழ்க்கையில எப்பவுமே கவலையே இருக்காது. என் செல்லக்குட்டி எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அப்பாவும் அம்மாவும் அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவோம். இப்ப போய் தூங்குவோமா செல்லம்? பனி அடிக்குது, அப்புறம் நாளைக்கு ஃபீவர் வந்துடும். ஓகேப்பா போய் தூங்குவோம். சரியா? அம்மா உனக்கும் படி அடிக்குதா? ஆமாட்டி என் செல்லக்குட்டி, இப்போ போய் தூங்குவோம். வீடியோ காலம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரியா? ஓகே சரி சரி வாங்க போய் தூங்குவோம். என் செல்லம் செல்லக்குட்டி என்ன சொல்றாளாம்? மிஸ்டர் பாப்பா, அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. செல்லக்குட்டி சிரிக்காளா? அப்பா சொல்லுங்க. இன்னைக்கு செல்லக்குட்டியை கூட்டிட்டு போய் செல்லக்குட்டிக்கு நிறைய பொம்மை அப்பா வாங்கிட்டு வர போறேன். என் செல்லம் செல்லக்குட்டி எப்பவுமே என் செல்லம் ஹாப்பியா இருக்கணும். ஐ லவ் யூ செல்லக்குட்டி. டேய் என்னடா இது? குழந்தையை தூக்கி தலைமையில வச்சிட்டு இருக்க. பாப்பாவை கூடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்பதான் அவ சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா? அப்புறம் நான் வெளியே போகும்போது உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். டேய் என் பேத்திய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டிய மறந்துரு. அண்ணன் குழந்தைங்க கிடைச்சத பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ரூக்குக்கு டைவர்ஸ் பேப்பரை கையெழுத்து போட்டு அவ மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. என்னம்மா பேசுறீங்க? அவ பண்ற எதுவும் எனக்கும் தான் பிடிக்கல. அதுக்காக அவளை தூக்கி எறிய சொல்றீங்க? அது எப்படிம்மா முடியும்? அவளை தூக்கி எறிஞ்சிட்டு நான் எப்படிம்மா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா, நான் வேணா அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன். ஆனா காலம் பூரா நானும் என் குழந்தை என்ன இருப்போம். என்னை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லி முதல்ல எனக்கு வாக்கு கொடுங்க. அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். என்னடா பேசுற? என்ன பேசுற? அறிவு கட்டத்தனமா உளர்ற? டேய் உனக்கு குழந்தை இருக்கு. குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கணும். உனக்கு பொண்டாட்டி தேவையில்லனாலும் குழந்தைக்கு அம்மான்னு ஒருத்தி வேண்டாமா? சொந்த வீட்லயே திருடுற ஒருத்திய எப்படிடா மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? இதுக்கு மேலேயும் அவளை இந்த வீட்ல வச்சா நம்ம எல்லாருக்குமே சங்கடம் தான். அவ நமக்கு தேவையில்லை. அவளை மறந்துரு. ஆமா, நான் நல்ல மூட்ல இருக்கேன். இப்ப என்கிட்ட எதையும் பேசாதீங்க. எனக்கு என் குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம். தயவு செஞ்சு இப்ப நீங்க கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவை கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே போறேன். அதானே நான் சொன்னா கேக்குவா போற? இப்படி தனிமரமா இருந்து எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போறியோ தெரியல. எல்லாமும் தலையெழுத்து. என்னமோ பண்ணு. இல்ல குட்டி, ஆச்சி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா உங்களை சந்தோஷமா பாத்துக்குவேன். என் பேபி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா கிடைச்சிட்டா, நீங்க கிடைச்சிட்டீங்க. எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷம். இப்ப நாம 2 பேரும் ஷாப்பிங் போறோம். எல்லா பொருளும் வாங்குறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பா எல்லாம் வாங்கி தரேன். ஓகே? என்னமோ என்னைய கிளம்ப சொல்லிட்டு நீ இன்னும் கிளம்பல? நான் உன் கூட வரலப்பா. நீனும் அம்மாவும் போயிட்டு வாங்க. நான் ஜேம்ஸ் சித்தப்பா கூட வெளியே போறேன். என்னடா திடீர்னு பிளான மாத்திட்ட? சித்தப்பா கூட வெளியே போறியா? எங்கடா போற? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ அம்மா கூட ஜாலியா போயிட்டு வா. சரியா? நான் சித்தப்பா பாவம்
பார்ட்டிங்கிற பேர்ல நீயும் 4 பொருட்களை தூக்குறதுக்கு போற அப்படித்தானே? ஐயோ அம்மா, கண்டுபிடிச்சிட்டியா? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா என்னத்த வாங்கிடுவேன்? பேனா, பென்சிலு, அப்புறம் டிராயிங் நோட்டு, வேற ஏதாவது திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ். இதெல்லாம் வழக்கமா வாங்குறது தானே. புதுசா என்னத்தை காட்டுற போறேன்? போமா, எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காத. பாப்பாக்கு எல்லா பொருட்களையும் சித்தப்பாவால பார்த்து பார்த்து வாங்க தெரியாது. அதான் என்ன கூட்டிட்டு போறோம். எங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்னு இந்த ஏஜ்ல பாப்பாவை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். அதான் பாப்பாக்கு என்னென்ன டாய்ஸ் வாங்கலாம்னு வாங்க போறேன் தெரியுமா? இல்லடி, முன்னாடி வந்து நின்னு இப்படி மூடன்னு மூடச்சிட்டு இருக்க. அண்ணே, இப்பதானே நான் உன்கிட்ட கேட்டேன் எங்க நான் போட அப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? டாக்டர் கிட்ட போய் ஊசி போட போறேன், ஒரே ஃபீவரா இருக்குன்னு சொன்னியா இல்லையா? இப்ப சொல்ற டாய்ஸ் வாங்க போறோம்னு. இல்ல பொய்யா சொல்லிட்டு திரிற. அப்படி இல்லடி பாப்பா, டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு அப்படியே ஜேம்ஸ் சித்தப்பா பாப்பாக்கு கிண்ணி 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 அது என்ன சொல்லுவாங்க, கிண்ணி கிண்ணி மணி ஆட்டுவாங்களே பாப்பா அழாம எடுக்கிறதுக்கு. அது ஒண்ணே ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்த கடையில வாங்கிட்டு வரலான்னு சொன்னா. அதான் போறேன் தெரியுமா? சரி, போய் சொன்னாலும் பொடுந்து சொல்லணும். ஏன் நான் வந்தா ஏன் இஷ்டத்துக்கு எனக்கு 2 பொருள் எடுத்துக்கிடுவேன்னு உனக்கு போடாம அப்படித்தானே? என்னது உன் இஷ்டத்துக்கு 2 பொருள் எடுப்பியா? ஏடி, நீ 2000 பொருள் எடுப்ப. 2 பொருள்னு சொல்லாத. போன தடவை கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கு ஏதோ பனியன் ஜட்டி வாங்கணும்னு அம்மா கூட்டிட்டு போச்சு. நீ என்ன பண்ணுன? அந்த கடையில புதுசா 4-5 Dress, அப்புறம் பேக், புது பேக் 2, அப்புறம் கீழே போய் டாய்ஸ். ஓ உயரத்துக்கு என்னது வாங்கின? டெடி பியர். அப்புறம் ஸ்நாக்ஸ் கடையில போய் இருக்கிற மொத்த ஸ்நாக்ஸையும் பறக்கிட்டு வந்த. போனது 2 பனியன் ஜட்டிக்கு. அதை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? சொல்லு. என்னடி முழிக்கிற? முழின்னு பதில் சொல்ல தெரியலையா? அது போன மாசம், இது இந்த மாசம். சித்தப்பா வரட்டும், நானே கேட்டுக்கிறேன். அடிப்பாவி, உல வைக்காம விட மாட்டே போல இருக்க. டேய், என்ன கிளம்புவோமா? நான் ரெடிதான். இவனும் வரானாம். ஆமா சித்தப்பா, நானும் வரேன் சித்தப்பா. குழந்தை, பாப்பாவை கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆமாடா, குழந்தைய கொடுத்துட்டு போடா. நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அண்ணே, வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு சேஞ்சா இருக்கட்டும் தான் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம், நீங்க பாத்துக்கோங்க. சரிடா, அப்புறம் ஓ இஷ்டம், பார்த்து போயிட்டு வாங்கடா. சரிண்ணே. ஜெனி பாப்பா, போய் கிளம்பிட்டு வா. சரி சித்தப்பா, இப்ப பாரு எப்படி போயிட்டு வாடான்னு. நம்ம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வருவோம், சரியா? சரி பாப்பா. சித்தப்பா, ஒரு கடையே விலைக்குப்பா, பார்த்து ஜாக்கிரதையா இரு. அவ பெசாட்டி எல்லா பொருளையும் அள்ளி 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 ட்ராலியை நடைச்சிடுவா. அப்புறம் உன் பாக்கெட் தான் காலியாகும். அதெல்லாம் பாத்துக்க. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ நெருக்காம இருந்தா சரிதான். என்னடா அவளை மட்டும் வம்பு கிழக்குற? சித்தப்பா, அவளை பத்தி சொன்னா நீ என்னைய பத்தி சொல்ற. இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து 2 ட்ராலியை நடக்க போறோம். நீ என்ன படபடன்னு பாக்குறேன். பர்ஸ்ல எல்லா கார்டுலயும் பைசா வச்சிருக்கியா? அடப்பாவி, எல்லா காடையும் தேய்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பின்ன என்ன, போயிட்டு வருவோம். தேய்ச்சிட்டு வருவோம், சரியா? அப்படி சொல்லு. சரி சரி, நம்ம போய் கார்ல இருப்போம், அவ வருவா. வாச்சிட்டு பா, கிளம்புவோம். இப்போ போயிட்டு வரேன்ப்பா. இம்மா போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணே வரேனே. அண்ணி வரேன். சரிங்க குழந்தை, பாப்பாவை பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க. சரி அண்ணி. என்னங்க அங்க போய் பார்த்துட்டு வரீங்க? பாவண்டி ஜேம்ஸ், மனசுக்கு சங்கடமா இருக்கு. அந்த ராட்சசிய கெட்டிக்கிட்டு என்ன அப்பாடு படுறான். அதை நினைச்சாதான் மனசு என்னமோ மாறி இருக்கு. குழந்தையோட அவனை பார்க்கும்போது எனக்கு என்னலாமோ பண்ணுது. என்ன செய்யறது? ஒரு வீட்டுல தான் பிறந்தாங்க, மகாவும் ருக்குவும். ஆனா மகா எப்படி இருக்கா, ருக்கு எப்படி இருக்கா? அது என்னமோ உண்மைதான். நீ எப்படி இருக்க, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்காதீங்க. உடனே என்ன வம்பு கிழக்கலன்னா உங்களுக்கு உறக்க வராத. சரி சரி, கோவிச்சுக்காத. உன் தங்கச்சியை பத்தி சொன்னா உடனே கோவம் வந்துருமே. என்னமோ இப்ப மாறி இருக்கிற மாதிரி தான் இருக்கா, தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி வா, நேராயிட்டு, நாமளும் கிளம்புவோம். அது சரி, வாங்க போவோம். அவ திருந்தனா சரி. அவ பேச்சு எடுத்தாலே நமக்குள்ள சண்டை தான் வரும். சரி வா கிளம்புவோம். அங்க ஜாக்குலின் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நம்ம வாரோன்னு எதிர்பார்த்து சமையல் பண்ணிட்டு இருப்பா. நாம போலனா கடுப்பாயிர போறா. சரிங்க.